ஹாய், இன்னைக்கு நம்ம பண்ண போகிற ரெசிபி ஆனியன் ரிங்ஸ். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்களை பார்க்கலாம். 1 கப் மைதா மாவு, கார்ன்ஃப்ளோர் 1/2 கப், வெங்காயம் நான் வட்டமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் அந்த மாதிரி வட்டமாக கட் பண்ணி தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பிரிக்கணும். மிளகாய் தூள் 1 ஸ்பூன், பிரெட் தூள். நான் பிரெட்டை மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம், இல்லை கடையில் கூட நீங்கள் வாங்கலாம். நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற சாதாரண பெப்பரும் சால்ட்டும். மைதா மாவோட நான் கார்ன்ஃப்ளோரையும் சேர்த்துருக்கேன். அதோட மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன், சில்லி பவுடர், பெப்பர் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உப்பு இந்த மாதிரி இருக்கும்போதே செக் பண்ணிக்கோங்க, பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, மாவு ஆல்மோஸ்ட் ரெடி. தோசை மாவு பதத்துக்கு நம்ம கொண்டுட்டு வந்துடணும். இந்த மாதிரி கொண்டு வரணும். இப்போது மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் பிரெட் க்ரம்ஸ், ஆனியன், நம்ம பேட்டர் எல்லாம் எடுத்து வச்சிட்டேன். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரோலை எடுத்துக்கணும். அதை நல்லா மாவில் போட்டு பரட்டிடணும். அதை அப்படியே பிரெட் க்ரம்ஸில் போட்டுரும். ஸோ அது எல்லாம் தானாகவே ஒட்டிக்கும். அதை எடுத்து இந்த மாதிரி நம்ம தனியாக வச்சுருவோம். நல்ல வெங்காயத்தை போட்டு எல்லா பக்கத்தும் ஆனியன் அந்த மாவு அப்சர்வ் ஆகணும். எல்லா பக்கம் பட்டுச்சு. இப்போ அந்த பிரெட் க்ரம்ஸில் போட்டு மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ திருப்பி விட்டுடலாம். ஓகே, நம்ம இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு 1 ஹவர் ஃப்ரீசரில் விடணும். நம்ம ஏன் 1 ஹவர் ஃப்ரீசரில் விடுறோம்னா, ஆயிலில் போட்டோம்னா அந்த பிரெட் க்ரம்ஸ் ஃபுல்லாக ஆயிலில் வெளியில் வந்துடும். ஃப்ரீசரில் வச்சோம்னா அது அந்த மாதிரி வர்றது நமக்கு ஓரளவு கம்மியாக இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கு நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியாக வரும். அதனால் இப்போ நான் 1 ஹவர் போய் ஃப்ரீசரில் விட போகிறேன். ஸோ 1 ஹவர் கழித்து நம்ம பார்க்கலாம். நம்ம 1 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு இப்போ வெளியில் எடுத்துட்டோம். இப்போ நம்ம பொரிக்க போகிறோம். பொரிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு ரிங்ஸாக போட்டு பொரிக்க போகிறோம். ஆனியன் ரிங்ஸை ரெடி ஆயிடுச்சு. நல்லா கோல்டன் கலராக வரவும் எடுத்துக்கலாம். ஆனியன் ரிங்ஸ் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ டேஸ்டியாக எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. நீங்களும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. எல்லோரும் கண்டிப்பாக லைக் பண்ணுவாங்க. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா
அடியில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடியில் ஒரு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.